உங்கள யாருக்காவது தூங்கி எழுந்திருக்கும் போது தோள்பட்டை வலியில கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்ல காலையில எழுந்திரிச்சுட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு தோள்பட்டையை கையை தூக்கறதுக்கு நினைக்கும் போது தூக்க முடியாம கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஃபோர்ஸ் ஷோல்டர் அப்படின்ற ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் டாக்டர் நவீன் தியாகோ, ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இந்த வீடியோவை 6 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். நம்பர் 1, ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா என்ன? 2வது, எத்தனை ஸ்டேஜஸ் ஃப்ரோசன் ஷோல்டர்ல இருக்குது? 3வது, அதனுடைய காரணங்கள் மற்றும் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ல மாட்டிக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி சொல்றேன். 4வது, இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது. 5வது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது, முக்கியமா லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல என்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்றேன். 6வது, இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் பத்தி முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் மக்கள் மத்தியில் தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸை பிரீஃபா நான் 6வதா சொல்றேன். முதல்ல பார்ட் 1க்கு பார்ப்போம். ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாடல்ல நான் காமிக்கிறேன், இந்த போன் மாடல்ல. இதுல இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய இடது ஷோல்டர், லெஃப்ட் சைட் ஷோல்டரு. இந்த தோள்பட்டை இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பாலு, எஸ்டி ஜவ்வுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் கிளாவிக்கல் ஃப்ரண்ட் எலும்பு. இந்த எலும்பு தான் கிளாவிக்கல் ஃப்ரண்ட் எலும்பு. இது பின்பக்கமா ஸ்கேப்புலான்ற பின்பக்கம் தோள்பட்டை எலும்பு. ஸோ இந்த பாலு இந்த கப்ல உட்கார்ந்து இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் ஷோல்டர் ஜாயிண்ட், தோள்பட்டை ஜாயிண்ட். இதை சுத்தி சுருக்கு பை மாதிரி ஒரு சின்ன கேப்சியூல் அப்படின்றது இருக்கும். இதை நான் சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன். ஏன்னா இது புரிஞ்சுக்கினீங்கன்னாக்கா அடுத்தது இந்த ஸ்டேஜஸ் தான் புரியும் உங்களுக்கு. ஃப்ரோசன் ஷோல்டர்ல அவசரப்படுறவங்களாம் இது புரிஞ்சினானா அது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா ட்ரீட்மெண்ட்டு நல்லா ஈஸியா இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு சுருக்கு பை வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த சுருக்கு பையில 2 எலுமிச்சம்பழம் நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது இந்த பால் 2 பால் இருக்கிறத நான் காமிக்கிறதுக்காக. இந்த சுருக்கு பை தான் கேப்சியூல், இந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கிற கேப்சியூல். இப்போ சுருக்கு பை நல்லா ஃப்ரீயா இருக்குது. இந்த 2 எலுமிச்சம்பழமும் நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகுது. இதே மாதிரிதான் நம்ம ஜாயிண்ட் நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகும். எல்லா டைரக்ஷன்லயும் ஃப்ரீயா இருந்ததுன்னா அப்படிதான் இருக்கணும் சுருக்கு பை, இந்த கேப்சியூல். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த சுருக்கு பையை டைட் பண்றேன். டைட் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு நீங்க பாருங்க. இப்போ இந்த 2 பாலும் முன்னாடி மாதிரி மூவ் பண்ண முடியல. எக்ஸாக்டா இதே தான் நடக்குங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள. இந்த கேப்சியூல் அப்படின்றது திக்காயிட்டு இந்த பால் கப்புக்குள்ள மூவ் ஆக முடியாம கஷ்டப்படுறதுக்கு பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர். 2வது பார்ட்டுக்கு வருவோம். இதுல எத்தனை ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃப்ரோசன் ஷோல்டர் ஒரு ஸ்லோவா மெல்லமா வரக்கூடிய டிசீசஸ் இது. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரீசிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு ஐஸ் கட்டி, அதாவது தண்ணியிலேருந்து ஐஸ் கட்டியா மாறிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியா மாறுற மாதிரி ஒரு ஸ்டேஜா பிரிச்சிருக்கிறாங்க. நம்பர் 1 ஃப்ரீசிங் ஸ்டேஜ், அப்படி தண்ணி ஐஸ் கட்டியா மாறுற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்னா அதிகமா வலி தெரிய ஆரம்பிக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. மூவ்மெண்ட்டுக்கு அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃப்ரீசிங் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் ஃப்ரோசன் ஸ்டேஜ், அதாவது ராக் கல்லு மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுருக்கு காமிச்சல கல்லு மாதிரி அந்த ஜாயிண்ட் சுத்தி இறுக்கிக்கும். அப்போ அது பேர் ஃப்ரோசன் ஸ்டேஜ். இதுல ஸ்டிஃப்னஸ்னால அவஸ்தப்படுவாங்க பேஷண்ட்ஸ். அடுத்தது 3வது ஸ்டேஜ் ஃபாவிங் ஸ்டேஜ். ஃபாவிங் ஸ்டேஜ்னா அப்படியே எப்படி ஐஸ் கட்டி கரைஞ்சு தண்ணியா வருது அந்த மாதிரியான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தண்ணி, அதாவது இந்த ஜாயிண்ட், இந்த கேப்சூல் இறுக்கமா ஒரு லெதர் பெல்ட் மாதிரி, அவிச்ச முட்டையில வெள்ளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு லெதர் பெல்ட் மாதிரி மாறி திக்னஸ் மாதிரி, அப்புறம் அவிச்ச முட்டையில வெள்ளை எப்படி இருக்கும் அதே மாதிரி மாறுற ஸ்டேஜ். நான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். உள்ள நம்ம ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கும் போதும் இப்படிதான் தெரியும் நமக்கு. சரி, 3வது பார்ட்டு, இதனால காரணங்கள் ஏன் வருது, இது யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். காரணங்கள் பார்த்தீங்கன்னா மெடிசின்ல இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம காரணங்கள் இன்னும் தெரியல. உண்மையா சொல்ல போனா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஏன் வருது அப்படின்றத நம்மளால குறியிட்டு சொல்ல முடியல, இதுதான் காரணம் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் இடியோபதிக் ரீசன்ஸ் சொல்லுவோம் மெடிசன், மருத்துவத்துல. இடியோபதிக்னா நமக்கு இன்னும் காரணத்தை நம்ம குறிப்பிட முடியல அப்படின்றது அர்த்தம். அடுத்தது யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், டாக்டர்ஸ் மத்தியில் யாருக்கெல்லாம் அதிகமா பார்ப்போம்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றது அதிகமா பார்ப்போம். இன்னொரு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வர்றதை பார்க்கணும். அது தவிர்த்து இப்போ ஏதாவது கையில ஒரு ஃப்ராக்சர் இருந்தது, அந்த இந்த ஃப்ராக்சர் அது ஹீல் ஆகும் போது ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ பேஷண்ட்ஸ் ரொம்ப நாளா ஷோல்டர் நவுத்தாம வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ்ல, ஃப்ரோசன் ஷோல்டர் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 3 டயபெட்டிஸ், தைராய்டு அண்ட் ஷோல்டர் அதிகமா மூவ் பண்ணாம ரொம்ப நாளா அப்படியே வச்சுன்னு இருக்கிற மாதிரி எந்த கண்டிஷன்ஸா இருந்தாலும் ஃப்ரோசன் ஷோல்டர்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 4வது பார்ட்டு, டாக்டர் கிட்ட நீங்க போகும்போது டாக்டர் என்ன பார்ப்பாரு,
ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வெளியில நீங்க போறீங்க, போனோடனே அவங்க அசஸ் பண்ணி பார்ப்பாங்க எந்த அளவுக்கு ஸ்டிப்னஸ் இருக்குது. ஏன்னா அதை பார்க்கும்போது அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கையை தூக்கும் போதோ இல்ல கையை நவுத்தும் போதோ வலி எந்த அளவுக்கு இருக்குது பாத்தீங்கன்னா, பாதி பேர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு 20% 30% மூவ்மெண்ட் கூட இருக்காது வரும்போது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா 90% மூவ்மெண்ட் இருக்கும், வலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து எக்ஸ்ரேல நம்ம தெரிய போறது கிடையாது. ஆனா ஏதாவது தேய்மானம் இருக்குதா இந்த ஜாயிண்ட்ல, வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்ரே மூலியமா. அதனால பேசிக்கா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் முறையில அப்புறம் தேவையா இருந்ததுன்னு அவங்க எதாவது சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா பெரும்பாலும் எம்ஆர்ஐ எடுக்க தேவை இருக்காது. கிளினிக்கலா அவங்க டயக்னோஸ் பண்றதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அது ஏதாவது சந்தேகப்பட்டாங்க இல்ல வேற ஏதாவது ஜவ் ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகமா இருக்க மாதிரி யோசிச்சாங்கன்னா அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ஜவ்வுகள் அதிகமா தெரியும், நல்லா தெரியும் போனை விட. ஸோ அப்போ ஜவ்வுகள் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எம்ஆர்ஐ எடுப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கேப்சியூல் இந்த ஜவ்வு ப்ராப்ளம்ன்றதுனால அதனால எம்ஆர்ஐல நல்லாவே தெரியும். அடுத்தது பார்ட் 5 இந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் என்னென்ன இருக்குது. ட்ரீட்மெண்ட்ல பேசிக்கா என்ன ட்ரீட்மெண்ட்னா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து பெரும்பாலும் சர்ஜரி தேவைப்படாத கண்டிஷன் தான் ஃப்ரோசன் ஷோல்டர். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டிசீஸ் வந்து எப்படி நான் ஒரு தண்ணி வந்து ஐஸா மாறிட்டு ஐஸ்ல இருந்து திரும்ப நார்மலா வந்ததோ அதே மாதிரிதான் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு திரும்ப நார்மலுக்கு ஓடியாந்துருவாங்க. அந்த ஷோல்டர் வந்து ப்ராப்ளம்ஸ் சரியா ஆயிடும். ஆனா என்ன பிரச்சனைனா, இது வார கணக்குல இருந்து மாச கணக்குல இருந்து வருஷ கணக்கு ஆகும். ஸோ அது வரைக்கும் வருஷ கணக்குல யாருமே வந்து வலியை வச்சுட்டு கவஸ்தப்பட முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால அந்த இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் வருது. எப்படின்னா அந்த வலியை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம NSAIDs சொல்லிட்டு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மெடிசன்ஸை நம்ம டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு வலியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிசியோதெரப்பி எடுத்தது போவாங்க. பிசியோதெரப்பி பண்ணிட்டு இல்லை ஐஸ் ஹார்ட் ஒத்தணும் அந்த மாதிரிலாம் அவங்க டாக்டர்ஸ்க்கு எப்படி ப்ரிஃபர் பண்றாங்க. மருத்துவர்கள் ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுபடி இந்த ட்ரீட்மெண்ட் அடுத்தது ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். பிசியோதெரப்பி, மெடிசின்ஸு, கையும் அசைக்கிறது கொள்றது எல்லாம் பண்ணிட்டுலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் பிரோஜனம் இல்லை, வலி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, எந்த விதத்துலையும் மூவ்மெண்ட் வரலை அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜென்ரல் அனஸ்தீசியால, அதாவது இப்போ நம்ம பிசியோதெரப்பி பண்ணும்போது ஒருத்தவங்கள கை தூக்க முடியாது. ஸோ தூக்குனா வலி இருக்குது, அதனால அவங்க மேற்கொண்டு வலியோட பண்ண முடியாது. வலியோட பண்ண முடியல அப்படின்றதுனால நம்ம ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்டு மயக்க மருந்து கண்ட்ரோல்ல பெயின் தெரியாதப்போ அசைவை இன்க்ரீஸ் பண்றது, அதிகப்படுத்துறது, அது பேர் மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீசியா, MUAன்றது இது ட்ரீட்மெண்ட். அது ரொம்ப காலமா வந்து பண்ணிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட். அதில் லேட்டஸ்ட் என்ன மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரோஸ்கோபி மூலியமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல சின்ன பென்சில்ஸ் மாதிரி ஸ்கோப் இருக்கும், அது வழியா உள்ள போயிட்டு அந்த கேப்சூல் இறுக்கமா இருக்கிற சுருக்கப்பை மாதிரி இருக்கிற கேப்சூலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்படி பெரும்பாலும் நல்லாவே கன்சர்வேட்டிவா பிசியோதெரப்பி மெடிசின்ஸ்லேயே குணமாகலை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம சர்ஜரி பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும். இதுல முக்கியமான இந்த கீ பாயிண்ட் என்னன்னா, பொறுமையா இருந்தா இதுல நல்லாவே சக்சஸ் வரும் ட்ரீட்மெண்ட். இதுல பொறுமை தான் வந்து கீ. கடைசி பார்ட்டுக்கு வரும். ஃப்ரோசன் ஷோல்டர் 5 கீ பாயிண்ட்ஸை மக்கள் மத்தியில் தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸை நான் சொல்றேன். நம்பர் 1, இது ஒரு பொறுமையா ஸ்லோ டிசீஸ், அதாவது ரொம்ப ரொம்ப மெதுவா ஸ்டார்ட் ஆகும். இந்த டிசீஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வெளியில வர மாதிரி இருக்கும். அதனால இந்த பேட்டர்ன் வந்து ஸ்லோ டிசீஸ். நம்பர் 2, இது 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃப்ரீசிங் ஸ்டேஜ், ஃப்ரோசன் ஸ்டேஜ், ஃபாவிங் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் இருக்குது. 3வது டயபெட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், ரொம்ப நாள் ஃப்ராக்சரா இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால ஷோல்டரை மூவ் பண்ணாமல் வச்சிருந்தாங்கன்னா இந்த 3 பேருக்கும் ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஃப்ரோசன் ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ்ல வர்றதுக்கு. நம்பர் 4வது ட்ரீட்மெண்ட் வந்து பெரும்பாலும் சர்ஜரி தேவைப்படாது. சர்ஜரி இல்லாமையே மெடிசின் மற்றும் பிசியோதெரப்பியில நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 5வது பாயிண்ட், பொறுமையா இருந்தா பெரும்பாலும் முழு நலம் திரும்பும். ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களையும் ப்ரோக்ராம் பார்த்து இந்த வீடியோஸ் பார்த்து பயனடைய சொல்லுங்க. அடுத்த வீடியோல நல்ல வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் குட் பை.